கேக்கா வணக்கம் மகேந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? இப்போ காலையில் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் டைம் வச்சிங்களா, இந்த கதிர்கள்லாம் இருக்குல்ல, இது எடுத்துகிட்டு போனால் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு இப்போதும் வருஷம் வருஷம் பண்ணுறது தான். அதுக்காக வந்தோம். நான் மணிமாரம் விஜய் அப்படியே வந்தோம், அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். சரி புதிர் எடுத்துகிட்டு போமே பொங்கல் வைக்கிறதுக்கு. சிறப்பு சிறப்பு. நல்ல அருமையான காட்சியாக இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெல் பாருங்க. என்ன வீடியோ எடுக்கிறீங்க? உங்களுக்கு இதே வேலையாக இருக்கும் வீடியோ எடுக்கிறது எப்போ பார்த்தாலும். அப்படி இல்லை இல்லை, அதாவது நான் எப்போ உங்களை சந்திக்க வந்தாலும் இந்த இயற்கையான எப்போ பார்த்தாலும் விவசாயம், அந்த கரும்பு இதுலேயே நீங்கள் இது பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிட்டு சார், எல்லாம் டோட்டலாக வித்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிட்டு. மகிழ்ச்சி. நல்லா விவசாயம் நல்லா வாங்கிட்டு போனாங்களா? சும்மா கொஞ்சம் 10 2 களி 3 களி சும்மாவே ஃப்ரீயாக கொடுத்து விட்டு ரொம்ப விவசாயம் எதுவும் சாப்பிட போகிறாங்க. நல்ல உள்ளம் வாழ்க்கை. இப்போ என்ன இது வயலில் இருந்துக்கிட்டு 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதிர் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். எத்தனை மேனி வருதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் சார். புதிர் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். வந்துட்டு பார்த்தா அப்புறம் விஜய் மணிமாறன் நாங்கள் அப்படியே வந்தோமா பேசிகிட்டு இருந்தோம். சரி, நீங்கள் என்ன நெல்லை எண்ணிட்டு இருக்கீங்களா சார்? எத்தனை மேனி வருன்னு நெல் என்ன கரெக்டாக கணக்கு வந்துடும் சார். எப்படி நெல்லை எப்படி நான் ஒரு கொத்து வச்சிருக்கீங்க? ஒரு சார் நெல் சார் 100 நெல் வந்ததுன்னா 20 மேனி வருது சார். 25 125 வந்ததுன்னா 30 மேனி வரும். இது எப்படி ஒரு கொத்து வச்சு நீ கணக்கு பண்ணலாமா? 200 வந்ததுன்னா எல்லாம் 35 மேனி வந்துடும் சார். அவர் அந்த நண்பரும் எண்ணிட்டு இருக்காரு அவரு. அவங்க பேர் என்ன? இதை வச்சு தான் நான் கணக்கு பண்ணுறேன். உங்க பேர் சார்? விஜயகுமார் சார். விஜய்ங்கிற விஜயகுமார் சார், நாரணமங்கலம். சரி சரி. நீங்களும் என்ன நெல் என்ன ஒரு கொத்தை எடுத்து எண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இது என்ன தான் சார் எங்களுக்கு கரெக்டாக எத்தனை மேனி வருன்னு கரெக்டாக தெரியும் எங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 200 நெல் இதில் இருக்குது. இது வந்து 200 நெல் இருக்குது ஒரு கொத்தில். சரி. என்ன முடியுமா? இது வரையும் யாரும் எண்ணி அது பார்த்து நெல்லை வந்து இவ்வளவு மெனக்கட்டு நீங்க எண்றது அளவுக்கு நீங்க இருக்கீங்க. சார். விவசாயிங்கிறது வந்து விவசாயம் மட்டும் பண்ணால் பத்தாது. அதில் வந்து நம்ம பூந்து அதை இறங்கி எல்லா வேலையும் பார்க்கணும். பார்த்தா தான் அவ்வளோ மேனி வருது சார் நமக்கு. இல்லை இப்போ நீங்கள் ஒரு கொத்து நெல் அப்படி என்றதுனால உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை வந்து கணக்கு பண்ண முடியும்? 200 நெல் இருக்குது சார். சரி. 30 மீறி வரும். அந்த அதாவது ஒரு கொத்து நெல்லை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் வந்து பதறுங்கிறது வந்து ஒரு 5 6 போனாலும் சரி 180வது இருக்கும். இதுமாரி நான் கேள்விப்பட்ட புதுமையாக இருக்குது ஆக்சுவலாக சார். எங்களுக்கு அதான் சார் வேலை. இதான் இந்த விவசாயம் தான் வந்து பார்ப்போம் சார். வாழ்வாதாரம் இதான் உங்களுக்கு. வயசு சின்னதாக இருந்தாலும் எங்கள் விவசாயத்தில் எங்களுக்கு வந்து பாட்டாங்காலங்களில் சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே உங்களை மாரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா எடுத்து சாப்பிட முடியும். இப்போ சாப்பாட்டுக்கே ஒன்றும் வழி இல்லை சார். நாங்கள் இதில் விவசாயத்தில் நாங்கள் பாடுபட்டால் தான் நாங்கள் சாப்பிட்லாம். இப்போ பொங்கல்லாம் எப்படி நீங்கள் கொண்டாடுறீங்க? சிறப்பாக கொண்டாடுறீங்களா இல்லை வந்து? கொண்டாடுறோம் சார். எங்களுக்கு விவசாயம் நல்லா இருந்தால் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம் சார். இப்போ போன வருஷம் கொரோனா பீரியடில் இருந்ததுக்கும் இந்த ஆண்டு வந்து